சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூட யோசிக்காம தெருநாய்க்கு எது பிடிக்குன்னு சொல்லி மக்களிடம் கம்பேரிசன் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சாரு, சமாளிச்சு ஒரு மறுப்பு தெரிவிச்சாரு. ஆனால் அவர் எந்த தோணியில பேசினாரு, இந்த தெருநாய் எதுக்கு சொல்லப்பட்டதுன்றதெல்லாம் மக்களால் யூகிக்க முடியுது. ஓகேங்களா? கேள்வி கேட்குறவங்கலாம் நீங்கள் தெருநாய் நீங்கள் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளுக்கு அவர் பேசுகிறத பார்த்தா தெரிய வந்தது. முதல்ல பேசவும் தெரியல, தைரியமும் கிடையாது. ஏதாவது வெளிப்படையாக தைரியமாக சொல்கிறாப்புல அரசியல் வரேன், நான் நல்லது பண்ணுவேன், ஒரு ப்ராமிஸ் கொடு, வந்துட்டேன்னா வந்து ப்ராமிஸ் கொடு. அதுக்குள்ளேயும் வேற வந்து அமைச்சர் ஃபோட்டோவை போட்டு இவர் தான் அமைச்சர், முதல்ல எம்எல்ஏ முதல்ல நீ ஆகணும். ராகவா லாரன்ஸ் முதல்ல வந்து ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வருது. அதான் ராகவா லாரன்ஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல எல்லாம் அமைச்சர்னு போட்டு பக்கத்தில் வந்து லெஃப்ட் சைடில் அவங்க அம்மா, ரைட் சைடில் அவங்க தம்பி, இவங்களாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் வேறு பப்ளிஷ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பு தான் வருது. முதல்ல திருச்சி கிழக்கெல்லாம் முதல்ல நிற்கணும், அங்கே முதல்ல ஜெயிக்கணும். இங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் முதல்ல அவர் அமைச்சராக இல்லையான்றது தெரியும். முதல்ல இதுக்கெல்லாம் முன்னாடி டிவிக்கில் முதல்ல விஜய் அவர்கள் முதல்ல பார்த்து முதல்ல சீட்டு கொடுக்குறதா கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல கண்டிப்பாங்க. ரூமர்ஸ் எல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் அரசியல் வரலாமா வேணாமன்னா நீங்கள் முதல்ல நீ இன்னைக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்க போறியா, இல்லை வேற ஏதாவது கட்சியில் சேர்ந்து நிற்க போறியா, ஏதாவது ஒன்று விளக்கமாக சொல்லணும். லாரன்ஸ் அவர்கள் இங்கே தேவையில்லாத பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு பேரை தான் நாசம் பண்ணிக்கிட்டாப்புல. அவர் தனியாக நின்னார்னா அவரால் ஜெயிக்க முடியுமா சார் திருச்சி கிழக்கில்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எக்ஸ்போஸ் ஆனாப்புல. முதல்ல அந்த ஃபஸ்ட்டு டைம்லேயாவது ஒரு சின்ன மரியாதை இருந்தது. நாளுக்கு நாள் இப்படியே ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். நீங்களே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டுக்கிட்டு தினமும் கூப்பிட்டு இருக்கப்ப அவரை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார். அரசியல் வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து அரசியல் வர்றதுக்கே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கூப்பிடல, டிவிக்கே கூப்பிடலன்னு ஒன்று நல்லாவே தெரியும். ராகவா லாரன்ஸ் அவர்கள் டிவியே கூப்பிடல, யாருமே டிவிக்கே சார்பாக எந்த வித அழைப்பும் உங்களுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். அது மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்ஸியாக சொல்லணும்ல. டிவிக்கேல நிற்கிறதான வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. டிவிக்கேலேருந்து யார் கூப்பிட்டா? அப்போ இங்கே வந்து ஒரு அரசியல் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க கூப்பிடணும், இப்படி ஏதாவது பண்ணால் டிவிக்கேலேருந்து நம்மளுக்கு கூப்பிடுவாங்க, சீட்டு வாங்கிடலான்னு ஒரு எண்ணத்தில் தினமும் பத்திரிகையாளர் சந்திச்சு தினமும் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தினமும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் நாளுக்கு நாள் அவர் தன்மையும் மரியாதையும் குறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு.